தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜபரோதயம் சம்பந்தன் நேற்றிரவு காலமானார். உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த போது அவருக்கு 91 வயது. விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான ரா சம்பந்தன் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். ராஜபரோதயம் சம்பந்தன் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானார். 1983ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தை புறக்கணித்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் 1983 கருப்பு ஜூலையில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் காடையர்களினால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணியினர் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை 1983 செப்டம்பர் 7இல் இழந்தார். பின்னர் 1989 தேர்தலில் போட்டியிட்ட போதும் வெற்றி பெறாத நிலையில் மீண்டும் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இறக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை பிரிக்கும்படியா நாங்கள் கேட்கவில்லை, நாட்டை பிளவுபடுத்தும்படியா நாங்கள் கேட்கவில்லை. அவ்விதமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவது நமது பிறப்புரிமை, அது எவரும் மறக்க முடியாது. ஆனால் இதில் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும். எங்களிடத்தில் எவ்விதமான வேற்றுமைக்கும் வித்தியாசமும் இருக்க முடியாது. விசேஷமாக நமது பங்காளிகளாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த கட்சிகளிடம் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் இந்த பயணத்தில் ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அது அத்தியாவசியம். இதற்கு மேலதிகமாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உடலோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.